கேரள மாநிலம் பாலக்கோடு அருகே மதுபானக் கடையில் வரிசையில் நின்று பாட்டில் வாங்குவதில் தகராறு ஏற்பட்டு ஒருவர் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பாட்டிலுக்காக அரங்கேறிய கொலையின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் பாலக்கோடு மாவட்டத்தில் உள்ள அம்பலக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் இர்ஷாத். இவர் பாலக்கோடு மன்னார்காட்டில் உள்ள மதுபானக் கடையில் மதுபானம் வாங்கச் சென்றுள்ளார். பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதியில் உள்ள இந்த மதுபானக் கடையில் ஏராளமான மதுப்பிரியர்கள் வரிசை கட்டி நின்று மதுபானம் வாங்க காத்திருந்தனர். அதில் இர்ஷாத்தும் ஒருவராக நின்றிருந்தார். அப்போது அரைகுறை போதையுடன் தனது நண்பருடன் வந்த கபூர் வரிசையில் நிற்காமல் நேராக மது வாங்கச் சென்றுள்ளார். இவ்வளவு பேர் நீண்ட நேரமாக காத்திருக்கும் பொழுது வந்ததும் நேராக பாட்டில் வாங்கச் சென்ற கபூரை இர்ஷாத் தட்டி கேட்டுள்ளார். வரிசையில் நின்று வாங்குங்கள் என கூறி கேள்வி எழுப்பியுள்ளார். அதில் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாகி கபூர் தனது நண்பருடன் சேர்ந்து இர்ஷாத்தை சுற்றி வளைத்துள்ளார். மாறி மாறி குத்தி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட கபூர் திடீரென பீர் பாட்டிலால் இர்ஷாத்தை குத்தியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்தவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இர்ஷாத் கொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து பொதுமக்கள் கூடியதால் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து வந்த பாலக்கோடு போலீசார் கொலை செய்யப்பட்டவரின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் கொலையாளி இர்ஷாத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுபானக் கடையில் வரிசையில் நின்று பாட்டில் வாங்குவதில் தகராறு ஏற்பட்டு ஒருவர் பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.